இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, களத்துல நேரடியா வந்து பார்க்காம இன்ஸ்டாகிராம்ல கவர்ச்சி நடிகை போட்ட போஸ்டர் ரீபோஸ்ட் பண்ணிட்டு அங்கேயே சுத்திட்டு தெரிஞ்சா மக்கள் விளைவிச்ச நெல்லை வந்து அரசு கொள்முதல் பண்றதுல தாமதமானதுனாலையும் மழையால நெல் எல்லாமே நாசமானதை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. வள்ளலார் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் தான் எனக்கு ஞாபகம் வருது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. ஒரு பயிர் வந்து வாடி போனாலே நம்மளோட மனசு அவ்வளவு வாடும். அப்படி இருக்கும்போது விவசாயம் பண்ற விவசாயி மக்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. உழவு, அதுக்கு கூலி, அதுக்கப்புறமா உரம், பூச்சிக்கொல்லி மருந்து, இது எல்லாத்தையுமே கடனை வாங்கி தான் அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க. அப்படி கடனை வாங்கி கஷ்டப்பட்டு உழைச்சு நமக்கு சோறு போடுற விவசாயிகளோட மனசு இப்ப எப்படி இருக்கும்? இந்த மழையால பயிர்கள் எல்லாமே சேதமாயிருக்கு. அது மட்டும் இல்லாம அறுவடை பண்ணி அவங்க வச்சிருந்த நெல்லை கொள்முதல் பண்ண முடியாம அந்த நெல் எல்லாமே முளைச்சு வீணா போயிருக்கு. அவங்களோட மனசு எவ்வளவு வேதனையா இருக்கும்? எங்கெங்கேயோ கொள்ளையடிச்சிங்க, இப்ப கடைசியில மக்களோட வயிற்றுல அடிக்கிறீங்க. இது நியாயமா? 2026ல திமுகவோட ஆட்சி தொடருமா இல்ல வேணவே வேணாமா? உங்களோட கருத்து என்ன? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.